டார்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது தமிழ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒவ்வொரு டாபிக்லையும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக கேட்கப்பட்ட தொடர்ச்சியான கேள்விகள் தான் பார்க்குறோம். இப்போ அந்த வரிசையில முதுமொழி காஞ்சி 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு இந்த முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அறவுரை கோவை அல்லது ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னு கேக்குறாங்க. வேறு பெயர்கள் இதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறவுரை கோவை, அதாவது 10 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது. அந்த வகையில இருக்கக்கூடிய ஒரு நூலா இருக்கிறதுனால இதுக்கு பேரு அறவுரை கோவை. அறம் உரைக்கக்கூடிய கோவையாக இருக்கும். அறம் கூட்டல் உரைக்கக்கூடிய கோவையா இருக்கிறதுனால இதுக்கு பேரு அறவுரை கோவை. அடுத்து அறவுரை கோவை என வழங்கப்படக்கூடிய நூலினுடைய பெயரை எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. முதுமொழி காஞ்சி. அப்ப ரிப்பீட்டட் என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி கொஸ்டின் வருது. அப்ப அறவுரை கோவைன்னு கேட்டா முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சியினுடைய வேறு பெயர்னு கேட்டா அறவுரை கோவை. அறவுரை கோவை என அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. அதே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. 10 அதிகாரங்கள். 10 அதிகாரங்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதமாக 100 பாடல்கள் இருக்கக்கூடியதாக இந்த அறவுரை கோவை வந்து இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 10. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய 6 களி அப்படின்னா கடல் நீரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாத்துக்குமே ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. எல்லாருக்குமே கற்பிக்கப்படக்கூடிய தலையாயது எது அப்படின்னா ஒழுக்கமுடைமை. இந்த வழிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. அறவுரை கோவை அல்லது ஆசார கோவை அப்படின்ட்டு. அறவுரை கோவைன்னு அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி தான். அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. ஒரு குலனுடைமையை விட கற்பு அப்படின்றது சிறந்தன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. நலனுடைமையின் நாணு சிறந்தன்று, குலனுடைமையில் கற்பு சிறந்தன்று, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்ற வரிகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். அடுத்து நூலாசிரியர்களோடது. ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். கார் 40 ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கார் 40 அப்படின்னு சொல்லும் போது கண்ணன் கூத்தனார். கா அப்படின்னு வச்சுக்கணும். கார் 40 கண்ணன் கூத்தனார். அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். நான்மணிக்கடிகனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். அப்ப ஆன்சர் எது அப்படின்னா 4, 3, 1, 2. அடுத்தது மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. ஒருத்தர் மேதையா இருக்கிறாரு அப்படின்னா அதை விட சிறந்தது எது அப்படின்னா மேதையாக இருப்பதை விட சிறந்தது தான் கற்றதை மறவாமல் இருக்கிறது. அதான் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. கற்றது மறவாமை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அடுத்து ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அந்த வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. முதுமொழி காஞ்சி. அடுத்து ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. அதே முதுமொழி காஞ்சி தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. பொருத்தி தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓதலில் சிறந்தன்று கற்பிக்கப்படக்கூடிய ஒழுக்கங்களில் எல்லாம் சிறந்தது எது அப்படின்னா ஒழுக்கமுடைமை. கற்பிக்கப்படுவதிலேயே சிறந்தது எது அப்படின்னா ஒழுக்கமுடைமை. வன்மையில் சிறந்தன்று, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கொடைத்தன்மையை விட சிறந்தது எது அப்படின்னு கேக்குறாங்க. கொடைத்தன்மையை விட ஒருத்தருக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லும் போது அது எது அப்படின்னா வாய்மை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. ஒருவர் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. அப்ப மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. உடல் நோய் இல்லாமல் இருக்கிறதா என்னது அப்படின்னா இளமையிலேயே சிறந்தது அப்படின்னு. அப்ப உலகத்தில் கற்பிக்கப்படக்கூடியவர்களே சிறந்தது எது அப்படின்னா ஒழுக்கமுடைமை. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. அப்ப 3வது வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வள்ளல் தன்மையை விட சிறப்பு தக்க எது அப்படின்னா வாய்மையோடு இருக்கிறது. 3, 2. அடுத்து மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. ஒருத்தர் மேதையா இருக்கிறத விட சிறந்தது எது அப்படின்னா கற்றதை மறவாமல் இருக்கிறது. அதுக்கப்புறமா இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினின்மை. 3, 2, 4, 1. ஆப்ஷன் பி. அடுத்தது பொறுத்துக. களவழி 40 அப்படின்றது ஒரு புறப்பொருள் நூல். களவழி 40 பொய்யார் எழுதின ஒரு புறப்பொருள் நூல். முதுமொழி காஞ்சி நிலையாமையை வலியுறுத்தக்கூடிய நூல்கள்ல ஒன்று. அடுத்து நாலடியார் அப்படின்றதுக்கான இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம் அல்லது நாலடி 400. அதுக்கப்புறம் 7ஆதி வந்து 6 மருந்து பொருட்களை கொண்டது. அப்ப 4, 1, 2, 3.
அடுத்தது உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. உலகம் உருண்டை வடிவமானது அப்படின்றத சொல்லக்கூடிய முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அதே மாதிரி குடும்பம் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே நூல் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்குறள்ல தான் குடும்பம் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். சங்க இலக்கியங்கள்லயோ இதுலயுமே என்ன கிடையாது, குடும்பம்ன்ற வார்த்தை முதல் இடம் பெறல. திருக்குறள்ல மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முதல் இடம் பெற்றிருக்கும். அடுத்தது இப்ப நம்ம பாக்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒவ்வொரு சிலபஸ் டாபிக்லயும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னா நாற்பது இனியவை நாற்பதுன்ற 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். இந்த இன்னா நாற்பது இனியவை நாற்பது, இன்னா நாற்பது யார் எழுதினது அப்படின்னா கபிலர். இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதினது. முதல் கேள்வி, இனியவை நாற்பது அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. பூதஞ்சேந்தனார். இன்னா நாற்பது கபிலர், குறிஞ்சிக்கு கபிலர் தான் சொல்லுவாங்க. தாய்மானவர் தாய்மானவர் திரட்டு அந்த பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. தாய்மானவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சிதானந்தன், தமிழ் பசி சச்சிதானந்தன் எழுதினது. அப்போ இன்னா நாற்பது அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னு கேக்குறாங்க. பூதஞ்சேந்தனார். இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியார்ல உள்ளது பழமொழி 400லயும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இருக்காங்க. முதல் கூற்று. இரண்டாவது, கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது. 4 கடிகையில இருக்கக்கூடிய 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அதனாலதான் அதுக்கு பேர் 4 மணி கடிகை அப்படின்னு பேரு. அம்மை என்னும் மடப்பின்பார் பாடப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். இப்ப இந்த கூற்றுல தவறானது எதுன்னு கேக்குறாங்க. முதல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியார்ல மட்டும்தான் இருக்கு, பழமொழியில கிடையாது. அப்ப இந்த முதல் கூற்று தப்பு. அடுத்து, கபிலர் பாடிய அறநூல் எது அப்படின்னா இன்னா நாற்பது. 4 மணி கடிகையில இருக்கக்கூடிய 100 பாடல்களும் 4 அறக்கருத்துக்களை சொல்றது. அதனாலதான் 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகைனா மாலைன்னு அர்த்தம். 4 அழகிய மணிகளால் அமைக்கப்பட்ட மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4 அறக்கருத்துக்கள் தான் அதுல இருக்கும். 4 அறக்கருத்துக்களை கொண்ட 100 பாடல்கள் கொண்டதுதான் என்னது அப்படின்னா 4 மணி கடிகை. அம்மை என்னும் மடப்பின் கீழே பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல் தான் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். அது இயற்றியவர் காரியாசன். அப்ப எது மட்டும் பொருத்தமற்றது அப்படின்னா 1 மட்டும் பொருத்தமற்றது. ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா டி. அடுத்து, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. மலர்தல் உலகத்து மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். மண்ணுயிர்ல வாழக்கூடிய தகுதியாலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா இனியவை நாற்பது. இனியவை நாற்பது பூதஞ்சேந்திரனார் உடையது. அடுத்து, சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லினுடைய ஆங்கில சொல் இது அப்படின்னு கேக்குறாங்க. சலவரை சாரா விடுதல் இனிது அப்படின்னு இந்த இதுல இடம்பெற்றிருக்கும். இந்த சலவர் அப்படின்றது யார சொல்றாங்க அப்படின்னா பகைவர் அல்லது நல்லறங்கள் அற்றவரை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சலவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஆங்கில சொல் எதுன்னு கேக்குறாங்க. டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து, பொறுத்துக. கார் 40. கார் 40 ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை கண்ணன் கூத்தனார். கார் 40 மதுரை கண்ணன் கூத்தனார். களவழி 40 யார் அப்படின்னா பொய்கையார். களவழி 40 பொய்கையார். அடுத்து, இன்னா 40 யார் அப்படின்னா இன்னா 40 மதுரை இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார். கார் 40 மதுரை கண்ணன் கூத்தனார். களவழி 40 பொய்கையார் எழுதினது. இன்னா 40 கபிலர் எழுதினது. இனியவை 40 பூதஞ்சேந்தனார் எழுதினது. அப்ப 3 1 2 4. அடுத்து, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது, அதாவது நோய் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையானது இனியது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பொருள் படக்கூடிய நூல் எது அப்படின்னா இனியவை 40. தமிழ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நம்ம ஒரு 4-5 ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப பாக்குறது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை, இந்த பட்டினப்பாலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் தான் பட்டினப்பாலை. இதுல வணிகம் நடைபெற்றதற்கான நிறைய குறிப்புகள் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பட்டினப்பாலை அப்படின்ற நூல்ல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. முதல் கேள்வி, பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது? வணிகம் எப்படி நடந்துச்சு, அங்க துறைமுகங்கள் என்னென்ன இருந்தது, அது மாதிரி எதை கொடுத்து எதை வாங்கினாங்க, நிறைய பண்டமாற்று முறை இருந்தது, என்னென்ன எந்திரங்கள்லாம் அங்க இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை பத்தினா அந்த பட்டினப்பாலை வணிக முறையை பத்தி நிறைய சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப பண்டைய கால துறைமுக நகரங்கள் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டா பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் எதுன்னு கேக்குறாங்க. 10 பாட்டு நூல்கள்ல அகப்பொருள் சார்ந்த நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இது மூணுமே என்னது அப்படின்னா அகப்பொருள் சார்ந்த ஒரு நூல்கள். அடுத்தது, பொருந்தும் விடையை எழுதுகன்ட்டாங்க. காவிரி பூம்பட்டினத்தில்
ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டாலே சோழர்களுடைய நகரத்தை பத்தி சொல்லக்கூடியதும் அங்க இருக்கக்கூடிய வணிகத்தை பத்தி சொல்லக்கூடியதும் எது அப்படின்னா இந்த பட்டினப்பாலை தான். இது ஒரு 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே அறநூல்கள்ல இருந்து பார்த்தோம், 11 கீழ்கணக்குகள்ல பார்த்தோம். ஆனா இப்ப பாக்குறது எல்லாமே என்னது அப்படின்னா 10 பாட்டு. பட்டினப்பாலை வந்து ஒரு 10 பாட்டு நூல். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி, மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் எழுதினது. பட்டினப்பாலை பெருங்கௌசிகனார் பாடுறது. அடுத்து இந்த 2 நூல்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய குறிப்புகள் அதிகமாக கொண்ட நூல். வணிகம் அப்படின்னாலே பட்டினப்பாலை தான். அதே மாதிரி மதுரை காஞ்சி, மதுரையில் நடைபெற்ற வணிகத்தை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து பொருந்தாததை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. பெரும்பானாற்றுப்படை, பானாறு அப்படின்னு சொல்லும் போது அதுல சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை ரெண்டுமே வரும். அப்ப பெரும்பானாற்றுப்படையில மட்டும் மொத்தம் எத்தனை அடிகள் அப்படின்னா 500 அடிகள் இருக்கும். பெரும்பானாற்றுப்படையில மட்டும் மொத்தம் 500 அடிகள். முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதினது 103 அடிகளை கொண்டதாக இருக்கும். மன்னன் உயிர் திணை மலர்தலை உலகம், நனந்தலை உலகம் வளையி நேமியோடு அப்படின்னு நமக்கு ஒரு பாடப்பகுதியை முல்லைப்பாட்டுல கொடுத்திருப்பாங்க. மதுரை காஞ்சியில வந்து 872 அடிகள்னு கொடுத்திருக்காங்க. 782 அடிகள், 782 அடிகள் கொண்டதாக மதுரை காஞ்சி இருக்கும். பட்டினப்பாலையில வந்து 301 அடிகள் கொண்டதாக இருக்கும். அப்ப பெரும்பானாற்றுப்படையில 500 அடிகள் இருக்கும். முல்லைப்பாட்டுன்னு சொல்லும் போது 103 இருக்கும். அந்த 103 முல்லைப்பாட்டை அப்படியே திருப்புனீங்கன்னா பட்டினப்பாலையில 301 இருக்கும். மதுரை காஞ்சியில இருக்கக்கூடியது 782. அடுத்து நீரின் வந்த நிமிர்பருப்புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் அப்படின்னு சொல்லி வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்னும் செயல் அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. பட்டினப்பாலை தான். நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும் அப்படின்னா நீர் வழியாக கப்பல்கள்ல கொண்டு வரப்பட்ட குதிரைகள் இறக்குமதியும், காலின் வந்த கருங்கரி மூடையும், கருங்கரி மூடை அப்படின்னு சொல்லும் போது இந்த மிளகு கொண்டு வர்றது அதான் கருங்கரி, மிளகு மூடைகளை கொண்டு வந்தது கருங்கரி மூடை அப்படின்னு சொல்றாங்க. மலையில இருந்து வந்த பொன்னும் மணியும் அகிலும் இதெல்லாத்தையும் பத்தி இருக்கக்கூடிய அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. பட்டினப்பாலை. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு யார் எழுதின நூல் அப்படின்னா கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அதுக்கடுத்து முல்லைப்பாட்டு யார் எழுதினது அப்படின்னா நப்பூதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதியிருக்காரு. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரக்கண்ணனாருடையது. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரக்கண்ணனாருடையது. நெடுநல்வாடை அப்படின்றது நக்கீரர் எழுதினது. நெடுநல்வாடை இயற்றியவர் நக்கீரர். அப்போ 2, 3, 1, 4. மலைப்படுகடாம் தான் பெருங்கௌசிகனார் எழுதினது. பட்டினப்பாலை வந்து நம்ம கடியலூர் உருத்திரக்கண்ணனார் எழுதினது. அடுத்து வானோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா பொன்னை கொண்டு மிளகு வாங்கினதாக வணிகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. பொன்னை கொடுத்து, அதாவது பண்டமாற்று முறை நடைமுறையில இருக்கும்போது பொண்ணு இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து கரி அப்படின்னு சொல்லும் போது மிளகு போன்றிய பொருட்களை வாங்கினதாக என்ன செய்யுது அப்படின்னா இதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அப்ப கரி அப்படின்னு சொல்லும் போது மிளகு, அப்ப பொன்னை கொடுத்து மிளக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற செய்தி பட்டினப்பாலையில இடம்பெற்றிருக்கு. அடுத்து கீழ்கண்ட இணைகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரக்கண்ணனார். 10 8 சேர மன்னர்கள் பத்தி பேசுதுன்னு சொல்றாங்கன்னா 10 சேர மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் தான் இருக்கும். அதுல முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கப்பெறாததுனாலதான் ஊடால இருக்கக்கூடிய 8 அரசர்களை பத்தி நம்ம பார்க்கிறோம். மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றிய குறிப்பு. திருவஞ்சைக்களம், திருவஞ்சைக்களம் அப்படின்ற நூல் கரிகால சோழனை பத்தி என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது அப்படின்றாங்க. இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பட்டினப்பாலை, அதாவது கீழ்கண்ட இணைகள்ல தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க. தவறானது அப்படின்னு சொல்லும் போது திருவஞ்சைக்களம் அப்படின்றது கரிகால சோழனை பற்றி சொல்லக்கூடிய குறிப்பு கிடையாது. அப்ப அந்த 4வதான கூற்று மட்டும் என்னது அப்படின்னா தவறான கூற்று. பட்டினப்பாலை தான் கரிகால சோழன் பெருவளத்தான பத்தி சொல்லக்கூடியது பட்டினப்பாலை தான். திருவஞ்சைக்களம் வந்து கிடையாது. இப்ப 4வது கூற்று மட்டும் என்னது அப்படின்னா தப்பு. அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இளஞ்சை, சென்னி, செங்கூட்டுவன் கொடுத்துட்டாங்க. சென்னி, வளவன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே அது சோழ அரசர்கள் பற்றியது. அப்ப இங்க சேரன் செங்கூட்டுவன் அவனோட என்ன செய்யாது அப்படின்னா இது பொருந்தாது. அப்ப இந்த இணை என்னது அப்படின்னா தப்பு. மாங்குளம் கல்வெட்டுகள், மதுரையில இருக்கக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிரம்மி கல்வெட்டு அப்படின்றது சரியானது. உருத்திரக்கண்ணனார் வந்து கடியலூர் உருத்திரக்கண்ணனாருடைய நூல் தான் என்னது அப்படின்னா பட்டினப்பாலை. வேளிர்குல சிற்றரசன் யார் அப்படின்னா திதியன். அப்ப இதுல பொருந்தாதது அப்படின்றது ஒரு சோழ அரசனும் ஒரு சேர அரசனையும் கொடுத்திருக்காங்க. இந்த இணை தான் பொருந்தாதது. அடுத்து டேஷ் கரிகாலனுடைய ஆட்சியில் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது அப்படின்றாங்க. கரிகாலனுடைய ஆட்சி சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரிசையில
தமிழ்ல ஒரு 4-5 ஆண்டுகளாக ஒவ்வொரு டாபிக்கும் கீழே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள். அந்த வரிசையில மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் அப்படின்ற நூலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா கூத்தராற்றுப்படை. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் யார சொல்லுவோம் அப்படி பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் வேற, மலைப்படுகடாமனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். இந்த மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா கூத்தராற்றுப்படை அப்படின்ற ஒரு பேரு இருக்கு. அடுத்து 10 பாட்டு நூல்கள்ல 583 அடிகளை கொண்டது. மலைப்படுகடாம்ல மட்டும்தான் 583 அடிகள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இருக்கும். அதாவது இந்த 10 பாட்டு நூல்கள்ல 2வது பெரிய அடிகளை கொண்ட ஒரு நூலாக சொல்றது இந்த மலைப்படுகடாம மட்டும்தான். அடுத்து நல்லிகை கடாம்புனை நன்னன் வெர்பில் அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சு இதுல பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன். அப்ப மலைப்படுகடாமனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன். அப்ப நல்லிகை கடாம்புனை நன்னன் வெர்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை வைத்து வெள் புகழ் அனைத்தும் மேம்படத்தக்கோன். நல்லிகை கடாம்புனை நன்னனினுடைய மலையில் வெள் புகழ் அனைத்தும் மேம்பட தகுந்தவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா மலைப்படுகடாம். அடுத்து கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. கூத்தராற்றுப்படை அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னா மலைப்படுகடாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம நல்லா பார்த்தாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல இருந்து இந்த மாதிரி சீரீஸ்ல அட்டன் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி 8 தொகை 10 பாட்டுல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா கேட்கப்படுது. அதிகபட்சம் அடிகள் மாறி வருதுன்னா புறநானூர்ல வரலாமே தவிர இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்கிறாங்க. சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு நமக்கு தெரியும். அப்ப முதல் கூற்று சரி. 2வது திருக்குறளுக்கு இன்னொரு பேரு முப்பால். மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேரு கூத்தராற்றுப்படை. பரிபாடல 10 பாட்டுட்டாங்க. நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு. அப்ப இந்த பரிபாடல் அப்படின்றது 8 தொகை நூல். ஆனா என்ன கொடுத்திருக்காங்க 10 பாட்டுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இணை தவறானது. அடுத்து கூத்தராற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா மலைப்படுகடாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. இலக்கியம் இலக்கியத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களின் வாழ்வியலோடு பொருந்திருக்கு. சரியானதுதான். இலக்கியம் மக்களினுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துது. சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், முறைசால் பத்தினியை உயர்ந்திருந்த மாதிரி எல்லாம் உண்மைகளை பத்தி சொல்லக்கூடிய உரிமை சுற்றம். கலித்தொகை என்ன செய்யுது அப்படின்னா அடிமை முத்திரை இடல் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் உணவு பழக்க வழக்கங்கள். நெடுநல் வாடை மக்கள் உணவு பழக்க வழக்கங்களை பத்தி சொல்லக்கூடியது. நெடுநல் வாடை நக்கீரர் எழுதுனது. அப்ப இந்த 4மே என்னது அப்படின்னா சரியானதுதான். 1 2 3 4 கரெக்டா என்ன செஞ்சிருக்க 1 2 4 3 அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா இங்க சொல்லிருக்கக்கூடிய கலித்தொகை என்ன சொல்றாங்க, கலித்தொகை இயற்றிய நல்லாந்து ஓனார் என்ன சொல்றாரு அப்படின்னா மக்களினுடைய உணவு பழக்க வழக்கங்களை பத்தி சொல்றாரு. அப்போ 1 2 அதேதான். நெடுநல் வாடை இயற்றிய நக்கீரர் என்ன சொல்றாரு அப்படின்னா அடிமை முத்திரை இடலை பத்தி சொல்றாரு. அடிமை முத்திரை இடல் இது 2 தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. அப்ப 1 2 4 3 1 2 என்னது அதேதான் குறிக்குது. நம்ம பாக்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரிசையில நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை அப்படின்றதனுடைய ஆசிரியர் நக்கீரர்னு சொல்லுவாங்க. இந்த நெடுநல் வாடையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு தலைவனை பிரிந்த தலைவி தலைவன் வருகைக்காக காத்துட்டு இருக்கும் போது அவளுக்கு நெடு வாடையாகவும், அந்த போருக்கு சென்ற தலைவன் வெற்றி பெறுவதற்காக அது நல் வாடையாகவும் அந்த குளிர் பருவத்தை வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 பாட்டு நூலாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த நெடுநல் வாடை இருக்கும். இப்ப கீழ்காணும் நூல்களில் 8 தொகைக்குள் அடங்காத ஒரு நூல் எதுன்னு கேக்குறாங்க. 8 தொகைக்குள் அடங்காத ஒரு நூல் அப்படின்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எல்லாமே 8 தொகை நூல்கள். இந்த நெடுநல் வாடை அப்படின்றது ஒரு 10 பாட்டு நூல். அதனால இது இதுல பொருந்தாது. அடுத்து 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடையும் மதுரை காஞ்சியும். இது 2மே என்னது அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். அடுத்துதான் குறிஞ்சி பாட்டு யார் இயற்றினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துக. குறிஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லும் போது கபிலர். 2வது முல்லைப்பாட்டு யாருடையது அப்படின்னா நப்பூதனாருடையது. முல்லைப்பாட்டு நப்பூதனார். பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லும் போது கடியலூர் உருத்தர கண்ணனார். நெடுநல் வாடை நக்கீரர் எழுதுனது. நக்கீரர் எழுதினதுனாலதான் 2மே பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நெடுநல் வாடையையும் மதுரை காஞ்சியும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இயற்றிருப்பாரு. அடுத்தது நெடுநல் வாடை அகமா புறமா அப்படின்ற விவாதத்துக்கு காரணமான மலர் எது? ஒரு வேம்பு மலர் அப்படின்ற ஒரு மலரை வச்சுக்கிட்டு அது அகம் சார்ந்த நூலா அல்லது புறம் சார்ந்த நூலா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அப்ப அப்படி காரணமான ஒரு மலர் எதுன்னு கேக்குறாங்க. நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது அப்படின்னு கேக்குறாங்க. வேம்பு. அடுத்து வையகம் பணிப்ப வளனோடு வளையி என தொடங்கக்கூடிய 10 பாட்டு இலக்கியம் எது அப்படின்னா நெடுநல் வாடை. இது நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு லைன் தான். வையகம் பணிப்ப வளனோடு வளையி
என தொடங்கக்கூடிய 10 பாட்டு இலக்கியம் நெடுநல் வாடை. பாக்குறது பெரும்பானாற்று படையில இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த பெரும்பானாற்று படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இவர் எழுதினதா பட்டினப்பாலை. அதே மாதிரி தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கடியலூர் உருத்திரக்கண்ணனார். அவர் பாடுனதுதான் தொண்டைமான் இளந்திரையன். அப்போ ஒவ்வொரு 10 பாட்டுல இருக்கக்கூடிய நூல்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாட்டுடை தலைவன் யாரு, அதை எழுதினவர் யாரு அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இளந்திரையன் பெருமையை உருத்திரக்கண்ணனார் பாடிய நூல் தான் என்னது அப்படின்னா பெரும் பானாற்றுப்படை. முருகு பானிரண்டுன்னு சொல்லுவாங்க. பானிரண்டு அப்படின்னு சொல்லும் போது பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். அடுத்து பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. நக்கீரர். பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்திருக்காங்க. பொருணராற்றுப்படையை பாடினவர் யார் அப்படின்னா முடத்தாம கன்னியார். பொருணராற்றுப்படையை பாடினது முடத்தாம கன்னியார். சிறுபானாற்றுப்படையை பாடினவர் நல்லூர் நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரக்கண்ணனார். அடுத்து மறுபடியும் பொறுத்துக அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சிறுபானாற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நல்லூர் நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படையை பாடினவர் நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர். அடுத்து பொருணராற்றுப்படை இயற்றியவர் முடத்தாம கன்னியார். அடுத்து பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரக்கண்ணனாரால் பாடப்பட்டது. அப்ப 2, 4, 1, 3. அடுத்து பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெரும்பானாற்றுப்படையில மொத்தம் 500 அடிகள் இருக்கு. முல்லைப்பாட்டுல மொத்தம் 103 அடிகள் இருக்கு. மதுரை காஞ்சில 872 அடிகள்னு கொடுத்திருக்காங்க. 7, 8, 2 782 அடிகள் கொண்டதாக இருக்கு. பட்டினப்பாலையில இருக்கக்கூடிய பாடல் அடிகள் மொத்தம் 301. அடுத்து முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை. இந்த தொடர்ல பானிரண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. முருகு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர். அடுத்து பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் அப்படின்னு சொல்லுவாங்க. பானிரண்டு அப்படின்னு சொல்லும் போது 2ஆ பிரியும். பானிரண்டுன்னு சொல்லும் போது ஒன்னு என்னது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்னு சிறுபானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்னு சிறுபானாற்றுப்படை. அப்ப பானிரண்டுன்னு சொல்லும் போது பெரும்பானாற்றுப்படையும் சிறுபானாற்றுப்படையும் சொல்லுவாங்க. அதான் ஆப்ஷன் டி, சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை அப்படின்ட்டு. இப்ப நம்ம பாக்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரிசையில சிறுபானாற்றுப்படை. இந்த 10 பாட்டு 8 தொகை இதுல எல்லாம் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்துருது. அப்ப சிறுபானாற்றுப்படை 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. பானிரண்டு அப்படின்னு சொல்லும் போது அதுல 2 பான் சொல்லுவாங்க. ஒன்னு பெரும்பான், இன்னொன்னு சிறுபான். அப்ப சிறுபானாற்றுப்படை. பின் வருவனவற்றுள் தவறானதை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர் அப்படின்றாங்க. கரெக்ட். திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர். பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர் கிடையாது, முடத்தாம கன்னியார். சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இவர் பாடின இன்னொரு பாடல் தான் என்னது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது கேள்வி. எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபானாற்றுப்படை வரி கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவராக யாரை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிறுபானாற்றுப்படை எப்படி சொல்லுவாங்கன்னா எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம், அதாவது கடையேழு வள்ளல்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈகை தன்மைய அந்த கடையேழு வள்ளல்களுக்கு அப்புறம் அவனுக்கு யாருக்கு போகுது அப்படின்னா குறுநில மன்னர்களுக்கு போகுது. சிறுபானாற்றுப்படை வரி கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவராக யாரை சொல்லுது அப்படின்னா நல்லிய கோடான் அப்படின்ற ஒரு குறுநில மன்னனை சொல்லுது. நல்லிய கோடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலி குறுநில மன்னனை சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து நூல்களை அதனுடைய ஆசிரியரோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெரும்பானாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர். 2வது பொருணராற்றுப்படை யார் எழுதினது அப்படின்னா முடத்தாம கன்னியார் எழுதினது. அடுத்தது பெரும்பானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படை கடியலூர் உருத்திரக்கண்ணனார் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு ஆப்ஷனு 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. இப்ப சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் எழுதினது. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதினது. பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் எழுதினது. பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லும் போது கடியலூர் உருத்திரக்கண்ணனார் எழுதினது. அடுத்தது முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை. இந்த தொடர்ல பானிரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை. அடுத்து இரவலர்களுக்கு குதிரையை நல்கிய கடையேழு வள்ளல்கள் யார்? மலையமான் திருமுடிக்காரின்னு சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்கள்ல மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்
இரவலர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா குதிரைகளை என்ன செய்வார் அப்படின்னா பரிசாக வழங்குவார். கடையேழு வள்ளல்களுள் நீலமணியையும் நாகத்தையும் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர். அதாவது அரிதாக கிடைக்கக்கூடிய நீலமணி அதையும் ஒரு நாகம் தந்த ஒரு கலிங்கம். ஒரு நாகம் என்ன செய்யும்னா கலிங்கம்னா ஒரு ஆடை வந்து கொடுக்கும். அது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனுக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆயாண்டிரான். ஆயாண்டிரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பாக்குறது மதுரை காஞ்சியில இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆறு கிடந்தன்ன அகழ் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? மதுரை காஞ்சி. மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரர் பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் என்னது அப்படின்னா நெடுநல்வாடையும் மதுரை காஞ்சியும். அப்ப மதுரை காஞ்சியில இருந்து ஆறு கிடந்தன்ன அகழ் நெடு தெருவில் இந்த தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரையினுடைய வளம் பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆறு வழி அந்த ஆறுகள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நகரமாக மதுரையை சொல்லி அதனுடைய தெருக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அகழ் நெடுந்தெருவில் நீண்ட அகன்ற தெருக்களை கொண்டதாக அந்த மதுரையினுடைய வீதிகள் அமைஞ்சிருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்னது அப்படின்னா இந்த மதுரை காஞ்சி. என்னுடைய ஆசிரியர் வந்து நக்கீரர். அடுத்து எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டக்கூடிய இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியையும் உவமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு ஓவியமாக வரைந்திருக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக பழந்தமிழர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் இந்த கூற்று. எவ்வகை செய்தியையும் உவமங்காட்டி ஒரு உவமையின் மூலமாக எந்த செய்தியை வேணாலும் படமாக வரையக்கூடிய திறன் பெற்ற பழந்தமிழர் இருந்தத சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. அடுத்து கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கண்ணுள் வினைஞர். ஓவிய கலைஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணுள் வினைஞர் அப்படின்னு. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய நூல்கள் எதுன்னு கேட்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கடியலூர் உருத்திரக்கண்ணனுடைய பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சி நக்கீரனாருடைய மதுரை காஞ்சி ரெண்டுமே என்ன செய்யுது அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் நிறைய வணிகங்கள் நடந்ததை பற்றியும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொன்னை கொடுத்து மிளகு பெற்றுக்கொண்டதையும் சொல்லக்கூடிய நூல்களாக இது ரெண்டும் இருக்கு. அடுத்தது கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. கூடர் தமிழ். கூடல் அப்படின்னாலே மதுரையை பத்தி சொல்லக்கூடியதான். கூடல் அப்படின்னு சொல்லும் போது மதுரையை சொல்றதுனால மதுரை காஞ்சி. காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது காஞ்சி திணை துறைகள்ல ஒண்ணு. அப்ப கூடல் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் நிலை பெற்ற தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அந்த கூடல் அப்படின்றது மதுரை நகரை சிறப்பிச்சு கூடக்கூடிய. அதனாலதான் மதுரையில கூடல் நகர் அப்படின்றது இன்னைக்கு இருக்கு. அப்ப கூடல் அப்படின்றது மதுரையை சிறப்பிக்கிறதுனால இந்த அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. அடுத்து ஓங்கு திரை வியன் பரப்பின் ஒளி மின்னூறு ஒளி முன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படக்கூடிய முன்னீர் என்பதன் பொருள். முன்னீர் வழக்கம்னு தொல்காப்பியம் சொல்லுது. முன்னீர் வழக்கம் மகடுவு ஊடில்லை அப்படின்னு சொல்லிட்டு. முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இந்த மூன்று நீரையும் சேர்த்துதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னீர்ன்றாங்க. மூன்று கூட்டல் நீர் தான் என்னது அப்படின்னா முன்னீர். அந்த மூன்று நீர் என்னன்னது அப்படின்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் அப்படின்னு. அடுத்து 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. 700 வரிகளுக்கு மேல இருக்கக்கூடிய 10 பாட்டுல அதிகமான அடி கொண்ட நூல்களாக சொல்லக்கூடியது மாங்குடி மருதனார் எழுதின மதுரை காஞ்சி. 700 அடிகளை கொண்டதாக இருக்கு. அதே மாதிரி மலைப்படுகடாம்ல கூட 583 அடிகள் தான் இருந்தது. ஆனா மதுரை காஞ்சியில என்ன செய்யறாங்க அப்படின்னா 700 அடிகளுக்கு மேற்கொண்ட பாடல்களுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடியது. இது மாங்குடி மருதனார் தான் இதனுடைய ஆசிரியர். அடுத்து 8வது கேள்வி. கீழ்கண்ட இணைகள்ல எது தவறானது? பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. கடியலூர் உருத்திரக்கண்ணனார். அடுத்து 10 8 சேர மன்னர்கள் பத்தி பேசுது. தப்பு. 10 சேர மன்னர்களை பத்தி பேசுது. மதுரை காஞ்சி முதுகுடிமை பெருவழுதியை பத்தி சொல்லுது அப்படின்றாங்க. அடுத்து திருவஞ்சை களம் கரிகால சோழனை பற்றி சோழ மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து திருவஞ்சை களம் கிடையாது. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா தவறான கூற்று. அப்ப 4 மட்டும்தான் என்னது அப்படின்னா தவறான கூற்று. அடுத்து மதுரை காஞ்சி எந்த நில மக்களினுடைய வாழ்வியலை கூறுகிறது? மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. மருத நில நாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மருதம் அப்படின்றது அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களை பத்தி சொல்றதுனால மதுரை காஞ்சி அப்படின்றது மருத நில மக்களை பத்தி சொல்லுது. மருத நிலம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் பகுதிகளில் வாழக்கூடிய மருத நிலத்துல இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. இப்ப நம்ம பாக்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் என்னன்னா பதிற்றுப்பத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பழைய ப்ரீவியஸ் இயர்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2023 வரை. இப்ப தீன்வெளி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்றது கரும்பை பிழியக்கூடிய எந்திரங்கள் அப்பயே இருந்ததாக சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்து அப்படின்றது சேர மன்னர்கள் 10 பேரை பத்தின ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல்.
அப்போ ஒவ்வொரு மன்னருக்கும் 10 பாடல்கள் வீதமாக 100 பாடல்கள் இருக்கக்கூடியது. ஆனா அந்த 18 முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கப்படல. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த 80 பாடல்கள், அதாவது 8 சேர மன்னர்கள் பற்றிய பாடல்களை கொண்டதாக தான் இந்த 18 நூலானது என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா கிடைக்கப்பட்டிருக்கும். அப்ப தீம்பிள்ளி எந்திரம் பந்தல் வருந்த, தீம்பிள்ளி அப்படின்றது கரும்பை பிழியக்கூடிய எந்திரங்கள் அப்ப இருந்ததை பத்தி சொல்லக்கூடிய நூலாக இந்த 18 அப்படின்றது இருக்கு. அடுத்து 18 பாலை கௌதமனாரால் பாடப்பட்ட மன்னன் யாருன்னு கேக்குறாங்க. பல்யானை செங்கெழு கூட்டுவன். 18 சொல்லக்கூடிய அந்த பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டா பல்யானை செல்கெழு கூட்டுவன் அப்படின்னு சொல்லி. இந்த பொதுவா அந்த 10 பாட்டு 8 தொகையில யார் பாடுனது, யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இந்த 10 பாட்டு நூல்கள் பாடப்பட்டன அப்படின்றதுல தான் கொஸ்டின் வருது. அடுத்து பின்வருவனவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. 18 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பத்தி 10 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. முதல் 10ம் இறுதி 10ம் என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லி 2வது கூட்டுரும். முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கப்படலன்னு 2வது கூற்று கொடுத்திருக்காங்க. முதல் 10ம் 10வது 10ம் கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லி 3வது கூற்று கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் கூற்றும் முதல் 10ம் இறுதி 10 என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கப்படல. அதனாலதான் நடுவுல இருக்கக்கூடிய 8 மன்னர்கள் பத்தி 80 பாடல்கள் மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா கிடைச்சிருக்கு. முதல்ல இருந்த 10 பாடல்களும் கடைசியில இருந்த 10 பாடல்களும் கிடைக்கல. அதே மாதிரி 18 அப்படின்றது 10 சேர மன்னர்களை பத்தி 10 புலவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடலோட தொகுப்பாக தான் இருக்கும். அப்ப 1ம் 3ம் என்னது அப்படின்னா சரி. அடுத்து அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதே மாதிரி அந்த கேணியும் எந்த கிணறும் அப்படின்றது பெருங்கதை வலியுறுத்தக்கூடிய ஒன்னாக இருக்கும். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, கரும்பை பிழிவதற்கு எந்திரங்கள் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியது 18. அடுத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஔவையார். அணுவையும் சதக்கோரிட்டு கொடினும் உளன் அப்படின்னு சொன்னது கம்பர். ஆனா அணுவையும் துளைத்து ஏழ்கடலையும் புகட்டி சின்னதா செஞ்சிருக்கக்கூடிய குரல் அப்படின்னு சொல்லி அதுல அந்த 7 கடலும் அதுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறளை மேன்மைப்படுத்தி சொன்னவர் ஔவை. அப்ப ஆப்ஷன் என்னது அப்படின்னா 3, 1, 4, 2. அடுத்து தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, அந்த கேள்வி திருப்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்தன்றது 18 ஒரு சிறப்பான ஒரு மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கருமை பிழிவதற்கு எந்திரங்கள் இருந்தன அப்படின்றத சொல்லக்கூடிய வரிகளாக இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து 18 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்? ஒவ்வொரு பத்திலையும் ஒரு மன்னன் வந்து பாடியிருப்பாங்க. அப்ப தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பரை, பல்யானை செல்களி கூட்டுவன், செவ் கடுங்கோ வாழியாதன், கடல் பிறகோட்டிய செங்கூட்டுவன். 5ஆம் பத்துல பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னா கடல் பிறகோட்டிய செங்கூட்டுவன். அடுத்து இந்நூல் ஒத்த என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்த பரிபாடல், ஒத்த 18 சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா முருகு 12 முல்லை பெருவளமுதிர காஞ்சி மருவினிய கோல நெடுநல் வாடை, அதெல்லாம் 10 பாட்டுல சொல்றது. இது 8 தொகை நூல்களை சொல்லும் போது நற்றிணை குறுந்தொகை 500 ஒத்த 18. இது ஒரு 8 தொகை நூல், 8 தொகை நூலாக இருக்கும். நற்றிணை குறுந்தொகை 500 18 பரிபாடல் அகநானூறு புறநானூறு எல்லாமே ஒரு 8 தொகை நூல். அப்ப ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றிணை நல் கூட்டல் திணை, அப்ப நல் என்னும் அடைமொழியால் வரக்கூடிய ஒரே 8 தொகை நூல் எதுன்னு கேட்கலாம். நற்றிணை. குறுந்தொகை நல்ல குறுந்தொகை, நற்றிணை நல்ல குறுந்தொகை, நல்ல அப்படின்ற அடைமொழி பெறக்கூடியது குறுந்தொகை. ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் எனும் இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லி இது முடியும். அப்ப இந்த 18 வரக்கூடியது ஒத்த 18. அடுத்து பாடான் திணையில அமைந்திருக்கக்கூடிய பாடான் திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே திணையை மட்டுமே கொண்டு பாடப்பட்டிருக்கக்கூடிய பணுவல் அப்படின்னா நூலுன்னு அர்த்தம். பாடான் திணை அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. பாடப்படக்கூடிய ஆண்மகனினுடைய வீரம், ஒழுக்கம், வெற்றி, புகழ் இதெல்லாத்தையும் பத்தி பாடக்கூடியதா என்னது அப்படின்னா பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18 அப்படின்றது 10 சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடியது. அவங்களுடைய வீரம், வெற்றி, வலிமை, கொடை இதெல்லாத்தையும் பத்தி பாடக்கூடிய நூலா இருக்கிறதுனால அதுக்கு பேர் அது வந்து பாடான் திணையில பாடப்பட்டிருக்கும். அப்ப பாடான் திணைன்ற ஒரே ஒரு திணையை மட்டுமே வச்சு பாடப்பட்டிருக்கக்கூடிய பணுவல் அப்படின்னா நூல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது என்னது அப்படின்னா 18. அடுத்தது இரும்பை கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. இரும்பு கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா 18. இது சேர மன்னர்களினுடைய வரலாறை வலியுறுத்தி கூடிய நூலா இருக்கிறதுனால இதுக்கு பேர் இரும்பு கடலை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. தமிழ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பாக்குறது 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு மொத்தமா பாக்குறோம். அதுல இருக்கக்கூடிய சில கேள்விகள். தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. தமிழகத்துல கழுமலம் அப்படின்ற ஒரு ஊர்ல நடந்த போர் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா களவழி 40 பொய்யார் எழுதினது.
அதுலதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கழுமலம் அப்படின்ற ஊர்ல நடந்த போர் வரலாறு. அப்ப இந்த களவழி, களம் அப்படின்னா போர்க்களத்தை பத்தி சொல்லக்கூடியது. களவழி அப்படின்றது, களம் அப்படின்றது போர்க்களம். களம் வழி, களம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த போர்க்களத்துல நடக்கக்கூடியது. அந்த களம் எந்த களம் அப்படின்னா கழுமலம் அப்படின்ற ஊர்ல நடந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய செய்திகள், அதனுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த களவழி 40. அடுத்து களவழி 40 அப்படின்றது எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறது? சோழன் செங்கனான பற்றி புகழ்ந்துரைக்கிறதா என்னது அப்படின்னா களவழி 40. சேர மன்னர்கள் பத்தி 10 சோழன் செங்கனானை பத்தி பாடக்கூடிய ஒரு நூல் தான் என்னது அப்படின்னா இந்த களவழி 40. அடுத்து திணைமாலை 150 என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஏலாதி இயற்றிய கணித மேதாவியாரோட ஆசிரியரான கணித மேதாவி. ஏலாதி இயற்றியவரும் இவர் தான். திணைமாலை 150 அப்படின்ற நூலினுடைய ஆசிரியரும் யார் அப்படின்னா கணித மேதாவியார் தான். இவரும் சிறுபஞ்ச மூலம் எழுதின காரியாசனும் ஒரே சாலை மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே இதுல படிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கள்ளத்தின் ஊக்கம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்ற பாடல் வரிகள் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 550. 550 அப்படின்றதுலதான் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. கள்ளத்தின் ஊக்கம் எது அப்படின்னா சுரம், வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலர் உள்ளம் படர்ந்த நெறி, இது இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் 550. இவ்வளவுதான் 11 கீழ்கணக்கு நூல்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்கு. தேங்க்யூ.